இப்போ இது சுடுறதுக்கான காரணம் என்ன? போலீஸ் ஏன் சுட்டாங்க? பதற்றத்தை தணிக்கிறதுக்காண்டி. மக்கள் வந்து ஒரு ஆறுதலாக இருப்பாங்க. பரவாயில்லப்பா சுட்டாங்கப்பா, காவல்துறை நல்லா நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நினைக்கணும். அது ஒன்று. இன்னொன்று, இது போல் சுட்டால் குற்றவாளிகளுக்கு அச்சம் ஏற்பட்டு குற்றங்களில் ஈடுபட மாட்டார்கள் என்பதும் ஒரு காரணம். உங்களுக்கு நினைவிருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2010 சரியாக கோவையில் செம்மொழி மாநாடு நடந்த அந்த காலகட்டத்தை ஒட்டி சைலேந்திரபாபு கோவையின் ஆணையராக இருந்தார். ஒரு மார்வாடி ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணு 10-12 வயசு குழந்தை, அது அண்டு தம்பி ஒரு ஆட்டோ டிரைவர் இன்னொருத்தனும் சேர்ந்து கடத்தி ப்ரூட்டல் செக்ஷுவல் அசால்ட், குழந்தை ப்ரூட்டல் செக்ஷுவல் அசால்ட் பிடிச்சிட்டாங்க. ஜெயிலேருந்து எடுத்துகிட்டு போய் சுடுறாங்க அவங்கள. எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நாள் போலீஸ் அவங்க 2 பேரையும் பிடிச்சி பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க 2 பேரையும் நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அதில் ஒரு அக்யூஸ்டை சுட்டு கொண்டுட்டாங்க. இப்போ இது நின்றுச்சா? அண்டு இங்கே இந்த ஐஸ்கிரீம் அதிகாரி இவர்கள் எல்லாம் எத்தனை என்கவுண்டர்கள் சென்னையில் நடந்திருக்கிறது என்பதை பார்த்தோம். ஒரு 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில் ஒருத்தனை வெட்டி ரோட்லேயே போட்டுட்டு போனாங்க, பார்த்தீங்களா இல்லையா? இன்னொரு இடத்துல வீடு பூந்து ஒருத்தனை வெட்டினது, சும்மா போய் ரோட்டில் போகிறவரெல்லாம் வெட்டுறாங்க. அதான் சம்மந்தப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அது மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது மாதிரியான ஃபேக் என்கவுண்டர்ஸ் எந்த சூழ்நிலையிலையும் டெட்டரண்ட்டாக குற்றம் செய்பவர்களை தடுக்காது.